அப்போ ஒரு 2 ஏக்கர் நமக்கு இடம் இருக்குது, நமக்கு மின் வசதியும் இல்லை அப்படின்னா நம்ம சோலார் அமைச்சு போர் மட்டுமே போட்டு அந்த போர்ல இருந்து அந்த 5000 லிட்டர் ஃபில் பண்ணி அதுல இருந்து நம்ம விவசாயத்துக்கு எடுத்துக்கலாம். 100 செய்வோம். ஓ சரி. நான் எல்லா மருந்தும் அதில் மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓ டேங்க்லயே மிக்ஸ் பண்ணிடுறீங்க. மிக்ஸ் பண்ணிட்டு டைரக்டா எலுமிச்சைக்கு வந்துடுது. அப்போ உங்களுக்கு இந்த ஆட்கள் செலவு எல்லாமே வந்து குறைஞ்சிரும். நான் இன்வெஸ்ட் பண்ணது ஆட்கள் லேபர் கம்மியாகணும் அப்படிங்கிறதுனால தான் நான் இந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தேன். ஓகே. மோனோகோட்டமாஸ் பச்சை பவுடர் சொல்ல அதை அடிங்க அப்படின்னாங்க. ஓ சரி. அதை அடிச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் கிடைச்சாரு. ஓகே. அவர் வந்து பெரிய பயோடெக் கம்பெனி வச்சிருக்காரு. எங்க சார்? பயோடெக்னு சொல்லி கோயம்புத்தூர்ல. ஓகே. அவரை போய் கன்சல்ட் பண்ணப்போ அவர் நீங்க பண்ணுங்க எல்லாமே மெடிசின் நான் தாரேன்னாரு. சரி சார். இப்போ நம்ம வந்து சில எலுமிச்சைகளுக்குள்ள வந்து சில மூலிகை செடிகளையும் வச்சிருக்கீங்களா? அது எந்த மாதிரியான மூலிகை செடிகள் நம்ம போய் பார்க்கலாமா? வாங்க சார் பார்க்கலாம். நம்ம மரிக்குழந்தை ஆயில் எல்லாம் நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தாலும் தெரியும். 42,000 40,000 அப்படி இருக்கும். ஓகே. சில சமயம் 50-60 போகும். சரிங்க சார். அதே மாதிரி ஜெரினியம் ஆயிலும் உங்களுக்கு 40,000 ரூபா இருக்கும் லிட்டரு. ஓ. அக்ரி இன்ஃபோ நேயர்களுக்கு வணக்கம். வெயிலோட தாக்கம் அதிகமா இருக்கிற இந்த நேரத்துல அதே சூரிய ஒளியை பயன்படுத்தி சோலார் மூலமா மோட்டார் ஓட்டி சொட்டு நீர் பாசனம் வழியா எப்படி எலுமிச்சை மரங்களுக்கு தண்ணீர் பாய்ச்சுறாங்க, ஆரம்ப கட்ட முதலீடு எவ்வளவு, பராமரிப்பு எப்படி இருக்கு, இதனால ஒரு விவசாயிக்கு நேரமும் பணமும் எப்படி மிச்சமாகுதுங்கிறது எல்லா விஷயங்களையும் இந்த விவசாயியோட வாயாலே நேரடியாக அவரோட அனுபவங்களை வந்து இந்த வீடியோவில் நம்ம கேட்க போறோம். கண்டிப்பா இந்த வீடியோ புதுசா விவசாயம் பண்ண நினைக்கிறவங்களுக்கும் ஏற்கனவே விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும் ஒரு பெரிய வழிகாட்டியா இருக்கும். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோவில் அந்த நேரடியாக விவசாயிகிட்டே போய் அவரோட அனுபவங்களை கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் இப்போ நீங்க வந்து இந்த விவசாயம் வந்து நீங்க எந்த பகுதியில் அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வந்து நீங்க உங்களை பத்தி ஒரு இன்ட்ரோ கொடுத்துருங்களேன். என்னோட பேர் வீரபத்ரசாமி. ஓகே. நான் ஊர் வந்து குறிஞ்சாக்குளம், தென்காசி டிஸ்ட்ரிக்ட். ஓகே. திருவேங்கடம் தாலுகா. ஓகே சார். ஆக்சுவலா நான் வந்து ஒரு 40 வருஷம் பெங்களூர்ல வேலை பார்த்துட்டு ஓகே ரிட்டையர்ட் ஆயிட்டு சரி நம்ம நிலத்துல ஏதாவது விவசாயம் பண்ணலான்ட்டு வந்தேன். வச்சு இந்த எலுமிச்சையை வச்சிருக்கிறேன். மாசத்துல ஒரு 10 நாள் 15 நாள் இங்க இருப்பேன். 15 நாள் பெங்களூர் போயிருக்கேன். சார் இந்த எலுமிச்சங்கன்றுகள் வந்து நீங்க எங்க இருந்து வாங்குனீங்கன்னு சொல்லுங்களேன். எலுமிச்சங்கன்றுகள் வந்து நான் வந்து புளியங்குடியில வந்து வாங்கினேன். ஒரு அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸர் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாரு, அவர்கிட்ட வாங்குங்க நல்ல கண்ணா இருக்கும்ட்டு. சரி. அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கேட்டேன். ஓகே இருக்கு வாங்கினாங்க. ஸோ அட்வான்ஸ் பே பண்ணிட்டு வாங்கிட்டு ஒரு 4 மாசம் 3 மாசம் கழிச்சு வாங்கினேன். ஏன்னா வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இன்னும் ரெடி பண்ணல நிலத்துல. ஓகே. வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் ரெடி பண்ண பிறகு போய் வாங்கிட்டு வந்து நட்டினேன். 2014 ஆகஸ்ட் 2024 ஆகஸ்ட் 13ஆம் தேதி நட்டினது. சரி. 1.5 வருஷம் ஆயிருக்கு. ஓகே சார். இப்போ நீங்க இந்த எலுமிச்சங்கன்றுகள் கொண்டு வந்து எவ்வளவு இடைவெளியில வந்து இதை நடவு செஞ்சீங்கன்னு சொல்லுங்களேன். குழி அமைக்கிறதுக்கு எந்த மாதிரி குழி அமைச்சீங்கன்னு சொல்லிருக்கேன். குழி வந்து நான் ஜேசிபி வச்சு தான் முதல்ல ஒரு ஆள் அந்த எலுமிச்சை பிளான்ட் பண்ணுறாருல முத்துப்பாண்டியன்னு சொல்லி அவர் வந்தார். சரி. நிலத்தெல்லாம் அளவு பார்த்தாரு. அளவு பார்த்துட்டு 20க்கு 20 எப்படி பார்த்தாலும் 20 ஒரு செடி ரோ டு ரோ 20 அடி. 20 அடி அகலத்துல வந்து நீங்க 20 அடி அகலம் 20 அடி நீளம். இந்த செடிக்கு அதுக்கு 20 அடி, இதுக்கு இது 20 அடி. ஓ சரி சரி சரி. ஸோ அவர் அப்படி நட்டலாம் அப்படின்னாரு. அதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட் வேறு இந்த எலுமிச்சை செடி நடுறதுல. ஓ சரி. ஸோ அவர் தான் போட்டு சரி நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் போட்டுக்கோங்க, இல்லைன்னா தண்ணி பாய்ச்சறது வந்து ரொம்ப இது பிரச்சனைனாரு. நீங்க வந்து வெளியூர்ல இருந்து வரதுனால உங்களுக்கு ட்ரிப் வந்து சூட்டபிள் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆமா. ஓகே. ஓ அதனால நீங்க வந்து இந்த ட்ரிப் மூலமா வந்து அமைச்சிருக்கீங்க. இந்த ட்ரிப் அமைக்கிறதுக்கு மொத்தம் எத்தனை கண்ணுகள் நீங்க வந்து இது வரைக்கும் எலுமிச்சை வந்து நடவு செஞ்சிருக்கீங்கன்னு சொல்லுங்களேன். இதுல வந்து ஒரு எலுமிச்சங்கன்னு வந்து ஒரு 350 கண்ணு இருக்கு. இது வந்து 4.5 ஏக்கர் நிலம். ஓகே. அது இல்லாம நான் வந்து கொஞ்சம் நெல்லிக்காய், மாங்காய், வாழை அதான் கொஞ்சம் நட்டு வச்சிருக்கேன் வீட்டு விபத்துக்கு மாத்திர மாதிரி. ஓ சரிங்க சார். சரி சரி சார். இப்போ நீங்கள் வந்து இப்போ 350 எலுமிச்சை மரங்கள் வந்து இதில் நடவு செஞ்சிருக்குன்னு சொல்கிறீங்களா? இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த மரங்கள் நடவு செஞ்சு எவ்வளோ நாள் ஆகுதுன்னு சொல்லுங்களேன். இதெல்லாம் நான் சொன்னேன் 2024 ஆகஸ்ட் 13 1.5 வருஷம் ஆச்சு. 1.5 வருஷம் இருக்குது. இந்த ஆகஸ்ட் 2026 ஆகஸ்ட் வந்தா 2 வருஷம் ஆகுது. இந்த 1.5 வருஷத்துலேயே வந்து கண்ணு வந்து மர அளவுக்கு நல்லா வளர்த்து வச்சிருக்கீங்க. இதுக்கு எந்த மாதிரியான உரங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறோம்னு சொல்லுங்களேன். நான் ஃபர்ஸ்ட் ஒரு 3-6 மந்த்ஸ் வந்து அவங்க அந்த பிளான்ட் கொடுத்தவர் வந்து இது என்ன மோனோகோட்டமாஸ் பச்சை பவுடர் சொல்ல அதை அடிங்க அப்படின்னாங்க. ஓ சரி. அதை அடிச்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு சயின்டிஸ்ட் கிடைச்சாரு. ஓகே. அவர் வந்து பெரிய பயோடெக் கம்பெனி வச்சிருக்காரு. எங்க சார்? பயோடெக்னு சொல்லி கோயம்புத்தூர்ல. ஓகே. அவரை போய் கன்சல்ட் பண்ணப்போ அவர் நீங்க பண்ணுங்க எல்லாமே மெடிசின் நான் தாரேன்னாரு. சரி. அவர்கிட்ட இருந்து தான் நான் எல்லா மெடிசினுமே வாங்குறேன். நான் ஃபோன் பண்ணி சொன்னா அவர் கொரியர்ல அனுப்பிடுவாரு. ஓகே சார். சூடோமோனஸ், விரிடி அது இதுன்ட்டு எல்லாமே ஜிங்கு, போரான் பவுடரு எல்லாமே அவர்கிட்ட இருக்குது. அவர்கிட்ட வாங்கி தான் நான் யூஸ் பண்றேன். ஓகே. ஃபர்ஸ்ட் 1 இயர் வரைக்கும் நான் எந்த ஒரு உரமும் போடல. ஓகே. இப்பந்தான் அந்த மாட்டு சாணம் போட்டேன். ஒரு 4 லோடு வாங்கி செடிக்கு போட்டிருக்கிறேன். ஓகே.
அதர்வைஸ் நான் அந்த உரமும் நான் கொடுக்கல சரி. சார் இப்போ நீங்கள் இந்த சூடாமோனஸ், விரிடி, சிங்கு, போரான் இதெல்லாம் கொடுக்குறீங்களா? ஆமாம். இந்த மருந்துகள் ஒவ்வொன்றும் எதற்காக வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு தெரியுமா? சூடோமோனஸ் வந்து நார்மலாக கீழே உள்ள அந்த வேறு பாலுகள் அது இதுக்கு இது பண்ணுறது. ஓகே, வேரல்களை வந்து கட்டுப்படுத்தும். ஆமாம். விரிடி வந்து பூச்சி கீச்சி இது பண்ணுறதுக்கு. ஓகே. ஜிங்க் வந்து நம்ம அந்த மண் டெஸ்ட் பண்ணால் நம்ம இதில் ஜிங்க் இல்லை போரான் இல்லைன்னு சொன்னால் அந்த ரேஷியோ இருக்கு இல்லையா மண் பரிசோதனையில். ஆமாம். ஸோ அது பிரகாரம் அவங்க ஜிங்க் கொடுங்க, போரான் கொடுங்கன்னாங்க. ஓகே, போரான் கொடுத்தோம். அது இல்லாமல் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லையும் கொடுக்குறேன் நான். அது வளர்ச்சிக்காக கொடுக்குறேன். அது இல்லாமல் இந்த கடல் பாசி இல்லையா ஜெல், அது வந்து உங்களுடைய இதை தக்க வைக்கிறதுக்காக ஈரப்பதம் தக்க வைக்க இது மண்ணுகளை வந்து மிருதுவா வச்சுக்கிடுவோம். இந்த இதான் இது வரைக்கும் கொடுத்துருக்குறேன். இனிமே வேற எதுவும் நான் கொடுக்கல. இப்போ வந்து ஹியூமிக் ஆசிட் வந்து கொடுக்குறேன். அது மண் லூஸ் ஆகுறதுக்கு. அதாவது இந்த மருந்துகள்லாம் வந்து நீங்க கை மூலமா வந்து ஒவ்வொரு செடிகளுக்கும் கொடுக்குறீங்களா, இல்லைன்னா உங்களுடைய இந்த ட்ரிப்பு மூலமாவே நீங்க வந்து இதை கலந்து? முதல்ல இனிஷியலா கை மூலம் தான் கொடுத்தேன். ஓகே. லேபர் இவர் ஆச்சு. அப்புறம் யோசிச்சேன். நான் வந்து இந்த கீழே ரூம் கட்டியிருக்கேன். ரூமுக்கு மேல ஓவர் டேங்க் கட்டியிருக்கேன். அது 20,000 லிட்டர் கெப்பாசிட்டி. ஓ சரிங்க சார், இது 20,000 லிட்டர்னு சொல்றீங்க. ஆமா. இந்த சோலார் மூலமா வந்து போர்ல இருந்து வர தண்ணியா இல்ல கிணத்துல இருந்து தண்ணியா டேங்க்குக்கு மருந்து அடிக்கும் போது டேங்க்குக்கு போயிடும். ஓ சரி. நான் எல்லா மருந்தும் அதுல மிக்ஸ் பண்ணிடுறேன். ஓ டேங்க்லயே மிக்ஸ் பண்ணிடுறீங்க. மிக்ஸ் பண்ணிட்டு டைரக்டா எலுமிச்சைக்கு போயிடும். எலுமிச்சைக்கு வந்துருது. அப்போ உங்களுக்கு இந்த ஆட்கள் செலவு எல்லாமே வந்து குறைஞ்சிரும். நான் இன்வெஸ்ட் பண்ணது ஆட்கள் லேபர் கம்மியாகணும் அப்படிங்கிறதுனாலதான் நான் இந்த சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்தேன். ஓகே. ஒரு பகுதி வந்து ஒரு எலுமிச்சை வந்து நீங்க எனக்கு பழம் கூட என்கிட்ட இப்ப கொடுத்துருந்தீங்க. ஆமா. அந்த பழம் வந்து வித்தியாசமா இருந்தது. அது என்ன ரகத்தை சேர்ந்தது? அது வந்து ஆஸ்திரேலியன் சீட்லெஸ் ரகம், சீட்லெஸ் வெரைட்டி. ஓகே. இன்னொன்னு அது பேர் என்னன்னு சொல்லுவாங்க, பெரிசியன் சீட்லெஸ் லெமன். ஓகே. அது வந்து நான் வந்து புதுசா அந்த ஏரியால இன்ட்ரோடியூஸ் பண்ணலான்னு கொண்டு வந்தேன். சரி. அது வந்து 1.5 வருஷத்துலயே காய்ச்சிருது. ஓகே. அந்த செடி வந்து எனக்கு வந்து 200 செடி, முதல்ல 1000 செடி ஆர்டர் பண்ணேன். சரி. பிறகு டக்குன்னு யோசிச்சேன், எங்க மிஸ்ஸஸ் இது நம்ம ஊர்ல போகுமா போகலைன்னா நஷ்டமே. 1000 செடினா உங்களுக்கு 3.5 லட்ச ரூபா ஆச்சு செடிக்காவும். ஆமா. ஸோ அதனால ஒரு 200 செடி வாங்கிட்டு வந்து நட்டினேன். சரி. ஆனால் 1.5 வருஷத்துல வந்துச்சு, காயெல்லாம் நல்லா இருக்கு. ஓகே. பட் இந்த சங்கரங்கோயில் புளியங்குடி மார்க்கெட் இங்கே தானே. இது வந்து நாட்டு லெமன் தான் வந்து பாத்தீங்கன்னா இங்க அதிகமா வந்து. ஆமா, இது அவங்களுக்கு பத்தி தெரியவே இல்லை. தெரியல இதை பத்தின. நான் 2-3 ஊரா கம்பெனி கான்டாக்ட் பண்ணேன். ஓகே. அவங்களும் டெஸ்ட் பண்ணிட்டு ரொம்ப டேஸ்டா இருக்கு, நல்லா இருக்கு, ஆனா எங்களுக்கு டன் கணக்குல வேணும். ஏன்னா நான் 200 செடினா ஒரு 350 கிலோ வரும். ஓகே. ஒன்ஸ் இன் 15 days. எங்களுக்கு 10வது மார்க்கெட் பண்ண முடியாதுன்றாங்க. ஓகே. ஏதாவது ஆல்டர்னேட் பார்க்கணும்னு இருக்கிறேன். இல்லை, இதே இப்போ நான் இன்னொரு நண்பர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை மாதிரி இந்த ரகத்தை தான் வந்து அவங்க வந்து சாகுபடி செஞ்சுருந்தாங்க. அவங்க கிட்ட நான் ஃபோன் மூலம் தொடர்பு கொள்ளும்போது இப்போ திருநெல்வேலி மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கேரளாவுக்கு வந்து அதிகமாக இது வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்னாங்க. கேரளாவில் வந்து அந்த மக்கள் வந்து இதை விரும்பி வாங்குறாங்க. இது இப்போதைக்கு கிலோ வந்து 100 ரூபாய்க்கு போய்கிட்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க சார். அப்படியா? ஆமாம். நீங்கள் அந்த நண்பருடைய நம்பர் கொடுங்க, நான் கான்டாக்ட் பண்ணி பேசி பார்க்குறேன். ஓகே. டேங்க் வந்து நீங்கள் 20,000 லிட்டரில் வந்து அமைச்சிருக்கேன்னு சொன்னீங்கல்ல. ஆமாம். இது வந்து உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குதா? மற்ற விவசாயிகள் வந்து இந்த மாதிரி டேங்க் அமைச்சு பண்ணலாமான்னு சொல்லுங்களேன். இது பயனுள்ள வகையில இருக்கு. ஏன்னா வந்து மருந்து இருந்து கலக்கிறதெல்லாம் அதில் விட்டுட்டு ஆட்டோமேட்டிக்கா போயிருது. ஓகே. பிஎம் கரைசல் எல்லாம் பண்றேன், நேரா போய் டேங்க்ல விட்டுறேன். ஓகே. ஏன்னா அது செடிக்கு மெயின் கேட் வால் திறந்தா எல்லா செடிக்கும் 350 செடிக்கும் தண்ணி பாயும். ஒரே நேரத்துல பாயுமா? ஒரே நேரத்துல பாயும். எந்த கேட் வால் எக்ஸ்ட்ரா கிடையாது. இல்ல, கேட் வால் இருக்கு, நீங்க வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். எல்லா கேட் வாலையும் சப் கேட் வால் எல்லாம் திறந்து விட்டுட்டு இந்த மெயின் கேட் வால் திறந்தா எல்லா செடிக்கும் எல்லா செடிகளுக்குமே பாஞ்சிரும். ஆமா. எவ்வளவு நேரம் சார் எடுத்துக்கணும் இந்த தண்ணி பாய்கிறதுக்கு? நான் வந்து மோட்டர் ஆன் பண்ணி டைரக்டா போட்டேன்னா இந்த ஃபுல் நிலமையும் 1/2 hourல பாஞ்சிரும். ஓகே. 4 ஏக்கர் இருக்கு, 4-5 ஏக்கர், 1/2 hourல பாஞ்சிரும். மோட்டார் மூலமா மோட்டார் மூலம் பாய்ச்சுன்னா. டேங்க் மூலம் பாய்ச்சுன்னா அது டைம் ஆகும். ஏன்னா இது கிராவிட்டி லெவல் தானே, ப்ரெஷர் இருக்காது, ஜாஸ்தி ப்ரெஷர் கம்மியா இருக்கும். இது வந்து அட் எ டைம் ஒரு 2 கேட் வால் நீங்க விட்டீங்கன்னா தண்ணி குறைய ஸ்பீடு குறையும். கண்டிப்பா. முதல்ல வந்து சீக்கிரம் பாஞ்சிரும். ஓகே. அடுத்து பாதி டேங்க் வந்துருச்சுன்னா இட் வில் டேக் கொஞ்சம் லாங் டைம். ஓகே சார். சார் இப்போ நீங்கள் வந்து இதை வந்து கொஞ்சம் நல்லா ஒரு ரூம் மாதிரி செட்டப் பண்ணி கீழே ரூம்பாகவும் மேலே வந்து டேங்காகவும் யூஸ் பண்ணி போட்டிருக்கீங்க. இது வந்து ஒரு தோட்டம் அமைக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு, ஒரு வீடாக செட் பண்ணணுங்கிறவங்களுக்கு வந்து இந்த மெத்தட் வந்து யூஸ் ஆகும். ஒருவேளை அவங்க டேங்க் மட்டும் அமைக்கணும்னா இந்த மாதிரி மெத்தடை பண்ணலாமா, இல்லை வேற ஏதாவது ஒரு மெத்தடை விட நீங்கள் தோட்டத்தில் 4 தோட்டத்துக்கு தள்ளி எங்கள் மாமா தான் அவர் வந்து ஸ்டீல் ஃப்ரேம் போட்டு அது மேலே 5000 லிட்டர் டேங்க் வச்சிருக்காரு. அது வந்து செலவு ரொம்ப கம்மியாகும். செலவு கம்மி. அது ஓகே. செலவு கம்மி.
இப்போ நம்ம வந்து அப்போ ஒரு 2 ஏக்கர் நமக்கு இடம் இருக்குது, நமக்கு மின் வசதியும் இல்லை அப்படின்னா நம்ம அந்த சோலார் அமைச்சு போர் மட்டுமே போட்டு அந்த போர்ல இருந்து அந்த 5000 லிட்டர் ஃபில் பண்ணி அதுல இருந்து நம்ம விவசாயத்துக்கு அவர் வந்து எடுத்துக்கலாம். 100 சார் இப்போ நம்ம வந்து இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ரெயின் ஹோஸும் போட்டிருக்கீங்க, ஆமா ட்ரிப் இரிகேஷனோட ரெயின் ஹோஸும் போட்டிருக்கீங்க, ஊடு பயிரா வந்து பாத்தீங்கன்னா இந்த உளுந்து வந்து போட்டிருக்கீங்க. ஆமா. இந்த உளுந்து வந்து இது ஊடு பயிரா போடலாமா? எவ்வளவு நாளைக்கு இந்த ஊடு பயிரா இதை வந்து ஆக்சுவலா பயன்படுத்தலாம்? எனக்கு சொன்னது வந்து உளுந்து போட்டா அந்த லெமன் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓ சரிங்க சார், சரி. அட்வான்டேஜ் உளுந்து இல்ல நம்ம எந்த பயிர்ல துவரம்பா பருப்பு பயிர் ஓ சரி சரி. அந்த மாதிரி போட்டா இது லெமனுக்கு நல்லா இருக்கும், ஹெல்த்தியா இருக்கும். நானும் பண்ணியிருக்கேன். ஓ சரிங்க சார், சரி. ஸோ அதனால உளுந்து போட்டேன். ஓ சரிங்க சார். இதுக்கு முன்னாடி கடலை போட்டிருந்தேன். கடலையும் நல்லா மகசூல். நிலம் வந்து சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த மண்ணுகளை வந்து கிளச்சி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஆமா, அப்பதான் அந்த வேர்கள் வந்து எல்லா சைடுமே நல்லா இந்த நுண்ணுயிர்களும் வெயில்ல சும்மா போட்டிருந்தா இதாகும், நுண்ணுயிர் பெருக்கம் இருக்காது. கண்டிப்பா. ரெண்டாவது களை வரும் நிறையா. அதனால சரி நான் சும்மா இருக்கிறது இல்லை, ஏதாவது போட்டு வைப்பாங்க. வந்தா ஓகே, வரலன்னா அப்படியே ரொட்டேட்டர் போட்டு அடிச்சிருவேன். அது சத்து தானே. கண்டிப்பா சார், கண்டிப்பா. சார் இப்போ நம்ம வந்து சில எலுமிச்சைகளுக்குள்ள வந்து சில மூலிகை செடிகளையும் வச்சிருக்கீங்களா? அது எந்த மாதிரியான மூலிகை செடிகள் நம்ம போய் பார்க்கலாமா? வாங்க சார் பார்க்கலாம். இந்த செடி இது பேர் வந்து லெமன் கிராஸ்னு பேரு. லெமன் கிராஸ் வந்து இது இன்னொரு இடத்துல இதே வெரைட்டி தான் புல்லு. அது வந்து சிட்ரல்லான்னு பேரு, சிலோன் சிட்ரல்லான்ட்டு. ஓ சரி. இது வந்து நம்ம லெமன் மாதிரியே மணக்கும். ஓ லெமன் மாதிரியே மணக்குறீங்க. நம்ம இத கசக்கிக்கிட்டு நம்ம ஸ்மெல் பண்ணி பார்த்தா லெமன் மாதிரி மணக்குறீங்களா? ஸ்மெல் இருக்கும். ஓ சரி சரி. இது வந்து மெயின் இதுல வந்து ஆயில், இது எசென்சியல் ஆயில். நம்ம ஸ்மெல் பண்ண மூலிகை செடியை வந்து நான் வச்சது வந்து இதனால இது பக்கத்துல வந்து இந்த சில கிருமிகள் எல்லாம் வராது. ஓ லெமனுக்கு பக்கத்துல. ஆமா. ஓ சரி. ஒரு சில அதாவது லெமனுக்கு கெடுதலுக்கு கொடுக்கக்கூடிய இது வராதுன்னு கேள்விப்பட்டேன். ஓ சரிங்க சார், சரி. அதனால வச்சிருக்கிறேன். ஓ சரி. இது வந்து ஃபியூச்சராக நம்ம தோட்டத்தில் எப்படி வருது, இதில் வந்து ஒரு ப்ராஜெக்ட் போடலான்ட்டு நான் யோசனையில் இருக்கிறேன். ஓ சரிங்க சார். அதாவது உங்களுக்கு வந்து இந்த 9 வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில் எடுக்கலாம் இதில் இருந்தா. ஆமாம். ஓ அதாவது இது மாதிரி இன்னும் 2-3 பிளான்ட் இருக்கு. அந்த மரிக்கொழுந்து, அடுத்து ஜெரினியம், அந்த மாதிரி ரோஸ் வாட்டர்லாம் பண்ணுறாங்க இல்லையா? ஆமாம். அந்த மாதிரி செடியெல்லாம் இருக்கு. அதை நட்டு வச்சு இங்க வரதான்னு பாக்குறதுக்காக செக் பண்றேன். ஒன்னொன்னா வச்சு செக் பண்றீங்க. ஆமா. ஆனா அப்ப நல்லா தான் வந்திருக்குது. நட்டினீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து 6 மாசத்துக்கு ஒரு தடவை நம்ம புல்லு மாதிரி அறுக்கணும். ஓ அறுக்கணுங்கிறீங்க. அறுத்துதான் நீங்க வந்து ஆயில் எடுக்கணும். ஓ அறுத்து இதுல இருந்து நம்ம பாயில் பண்ணி தான் ஆயில் எடுக்கணும். ஆயில் எடுக்கணும். ஓகே. நீங்க ஒரு தடவை நட்டிட்டீங்கன்னா 6 வருஷத்துக்கு அது அப்படியே வந்துகிட்டே தான் இருக்கும். நம்ம புல்லு மாதிரி அறுத்துக்கிட்டே இருக்கலாம். 6 இயர்ஸ்க்கு அதுக்கு லைஃப். ஓ சரிங்க சார், சரி சரி. 6 இயர்ஸ் வரைக்கும் நம்ம இதுல வந்து அறுக்கலாங்கிறீங்க. எவரி 3 மந்த்ஸ் நீங்க அறுத்துக்கிட்டே இருக்கணும். ஓ சரிங்க சார், சரி சரி. இப்போ நீங்க ஆயில் எடுத்து நீங்க வந்து இந்த ஃபியூச்சர் பிளானா வந்து இதன் மூலமா நீங்க ஆயில் எடுக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருக்கீங்க. இந்த ஆயில் வந்து மார்க்கெட்ல வந்து என்ன ரேட்ல போகும்னு சொல்லுவாங்க? இந்த லெமன் கிராஸ் ஆயில் வந்து உங்களுக்கு ஒரு சமயத்துல லிட்டர் 1400 போகும். ஓகே. இந்த டர்க்கி, இந்தோனேஷியால இருந்து மார்க்கெட்டுக்கு வந்துச்சுன்னா அப்போ 600 ரூபாய்க்கு வந்துடும். ஓகே. நீங்க வந்து இந்த மரிக்குழந்து ஆயில் எல்லாம் நீங்க கூகுள்ல போட்டு பார்த்தாலும் தெரியும். 42,000 40,000 அப்படி இருக்கும். ஓகே. சில சமயம் 50-60க்கு போகும். சரிங்க சார். அதே மாதிரி ஜெரினியம் ஆயிலும் உங்களுக்கு 40,000 ரூபா இருக்கும் லிட்டரு. ஓ இந்த மாதிரி. இது வந்து நான் வந்து பெங்களூர்ல சென்ட்ரல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் அரோமேட்டிக் பிளான்ட்னு ஒன்று இருக்கு. சவுத் ஜோனுக்கு ஒன்று இருக்கு. ஓகே. அது திருநெல்வேலிக்கார தான் ஒருத்தர் டைரக்டர். அவர் மீட் பண்ண அவங்க வந்து கோர்ஸும் கண்டக்ட் பண்றாங்க. 4 days கோர்ஸ். ஓகே. அண்ட் எவரி வருஷம் டிசம்பர்ல காந்தி கிராம இன்ஸ்டிடியூட் இல்லையா? ஆமா. அதுல வந்து 3 days கோர்ஸ் பண்ண வைப்பாங்க. ஓகே. ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதுக்கு எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குறாங்க. அவங்க எப்படி என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்கு அப்படின்ட்டு. ஓகே. நானும் இந்த ஊர்ல இருந்து 4 பேரை கூப்பிட்டு போயிருந்தேன். ஓ சரி சரி சரி. யாரும் நம்ப மாட்டாங்க. நம்ம டேரக்டா சொல்றதை விட அவங்கள கூட்டு போய் நீங்க ட்ரைனிங் பண்ணி காமிச்சிடலாங்க. காந்தி கிராமத்துல ஒரு 4 பேர் இந்த ஊர்ல இருந்து வந்தாங்க. ஓகே சார். உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா அடுத்து என்னையும் வந்து அழைங்க, நானும் கண்டிப்பா உங்க கூட வரேன் சார். நம்ம ட்ரைனிங் வந்து கலந்துக்கலாம். நான் சொல்றேன். ஓகே சார். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு நான் கேட்டு சொல்றேன். ஓகே சார். ஓகே. இப்போ நீங்க இந்த விவசாயம் வந்து உங்களுக்கு எப்படி சார் இந்த ஆர்வம் வந்துச்சு? இந்த மாதிரி விவசாயத்தை வந்து ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை மாதிரியே வந்து நீட்டா செட்டப் பண்ணிருக்கீங்களா? எப்படி சார் உங்களுக்கு இது ஆர்வம் வந்துச்சுன்னு சொல்லுங்க. நான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிட்டையர்ட் ஆயிட்டு 2020 கொரோனா பீரியட் வந்துச்சா? ஆமா. அந்த 3 வருஷம் வீட்லயே லாக்இன் ஆயிட்டோம். ஓ சரிங்க சார். எங்க நீங்க பெங்களூர்ல இருக்கும்போதா? இருந்தோம். ஓகே.
சரி என்னடா பண்றது, நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணணுமே அப்படின்னு. சரி நமக்கு பூர்வீக லேண்ட் இருக்கு, அதுல போய் ஏதாவது பண்ணலான்ட்டு நானும் எங்க மிஸ்ஸஸும் டிசைட் பண்ணி ஓகே வந்து போர் போட்டோம், ஒன்னொன்னா ஸ்டார்ட் பண்ணோம். சரி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஃபுல் ஃபிளீஜாவே ஸ்டார்ட் பண்ணிடுவோன்ட்டு ஓகே ஸ்டார்ட் பண்ணப்போ ஆக்சுவலா விவசாயம் பத்தி ஜீரோ. இந்த கூகுள் யூடியூப் இதை பார்த்து இப்போ தெரிஞ்சுக்கிறது, அடுத்து பக்கத்து தோட்டக்காரங்கிட்ட அதை தெரிஞ்சுக்கிட்டா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லேர்ன் பண்ணிட்டு இருக்கிறேன், டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே சார், ஓகே. உங்களுடைய இந்த இந்த எலுமிச்சை சாகுபடியா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல நீங்க பண்ணக்கூடிய இந்த ஆயில் எடுக்கணும்னு சொல்லியிருக்கீங்க, இந்த மாதிரி குழந்தைல இருந்து எடுக்கிறதா இருக்கட்டும், அப்புறம் இந்த நம்ம எலுமிச்சை ரகம்னு சொல்லியிருக்கீங்க, இதுல இருந்து வரக்கூடிய ஆயில்களா இருக்கட்டும், இந்த லெமன் கிராஸ் செடியை காய வச்சுட்டு நீங்க டீ லீவ்ஸ்க்கு பதிலு இத அந்த தண்ணியில சுட வச்சு குடிங்க, உங்களுக்கு ரொம்ப ஹெல்த் ரொம்ப நல்லா இருக்கும். ஓ, அதுக்குமே இது யூஸ் ஆகும்னு சொல்றீங்க. நான் எங்க வீட்ல குடிப்போம், பெங்களூர்ல வீட்லயே செடி வச்சிருக்கோம். ஓ சரிங்க சார். இதுல நம்ம செடி ஒரு ஃப்ளவர் பாட்ல ஓகே காஞ்ச உடனே அதை அப்படியே லீவ்ஸ்ல போட்டு அப்படியே குடிக்கிறது தான். ஓ சூப்பரா இருக்கும்னு சொல்றீங்க. சூப்பரா இருக்கும், ஹெல்த்துக்கும் நல்லதுன்னு சொல்றீங்க. நல்லது. ஓ சரிங்க சார், சரி. இப்போ வந்து இந்த லெமன் கிராஸ் வந்து நீங்க எங்க சார் கிடைக்கும்? நம்ம இப்போ நம்ம ஏரியாவில் வந்து வாங்கணும்னு நினைச்சா எங்க கிடைக்கும்? நம்ம ஏரியால வாங்கணும்னா நீங்க பெங்களூர் கிட்ட போகலாம், அந்த சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் அரோமேட்டிக் பிளான்ட் அங்க வாங்கலாம், இல்ல ஓசூர் தர்மபுரி சைடு கிடைக்கும், திருவண்ணாமலை சைடு இருக்கு. ஓகே. திருவண்ணாமலை சைடுல அது நிறைய போட்டுருக்காங்க. ஓகே சார். கவர்மெண்ட்டே சப்சிடி கொடுக்குது. ஓ அப்படியா சார்? சரிங்க சார், சரி. சார் இப்போ நம்ம வந்து இவ்வளவு தெளிவாக வந்து நமக்கு இந்த உங்களுடைய விவசாய அனுபவத்தை வந்து நம்ம சேனல் சார்பாக பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய ஃபியூச்சர் பிளானான இந்த ஆயில் உற்பத்தியாக இருக்கட்டும், உங்களுடைய விவசாய மெத்தடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து வெற்றி பெறதுக்கு நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். நன்றி, ரொம்ப நன்றி.